வணக்கம். இங்கே வந்து இந்த ப்ரோக்ராமை இவ்வளோ பெரிய ப்ரோக்ராமாக மாற்றினதுக்கு எல்லாருக்கும் என்னோட நன்றி. எஸ்பெஷலி டாக்டர் கிரண்பேடி அவர்கள், சிதம்பரம் சார் அவர்கள், இங்கே வந்திருக்கும் அத்தனை வேணிப்பிகளுக்கும் என்னோட நன்றி. இந்த படம் இவ்வளோ சிறப்பாக வர்றதுக்கு மெயின் காரணம் மிஸ்டர் பேரரசு. மொத்தம் இந்த படத்துக்கு மொத்தம் பேர்டன் அவர் எடுத்து இந்த அளவுக்கு கொண்டு இருக்காருன்னா அதுக்கு ஃபுல் மிஸ்டர் பேரரசு, வேற யாரும் இல்லை. பணம் தான் நான் செலவு பண்ணியிருக்கேன், ஆனால் விஷுவலில் அவர் காமிச்சிட்டார் எல்லாமே. இன்னைக்கு காமிக்கிறது ஒன்றும் இல்லை. இதுக்கு ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸும் ஃப்ரம் கேமரா, காஸ்டியூம், மேக்கப் எல்லாமே பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்பெஷலி பார்த்திபன் சார் இந்த படத்துக்கு ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்காரு. ஆனால் நான் அவர் ஒரு பழக்கம் எனக்கு இல்லை, ஆனால் ஒரே ஒரு வாட்டி மீட் பண்ணேன் கேரளாவில். அதுக்கப்புறம் அவர் போய் மீட் பண்ணும்போது எந்த ஒரு இது இல்லாமல் உங்களுக்காக நான் படம் பண்ணுறேன், அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, டெல் மீ த சப்ஜெக்ட் பிடிச்சிருந்தா நான் பண்ணுறேன்னு சொன்னார். அதே மாதிரி பண்ணார். இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கதாபாத்திரமாக மாறி இருக்கு அந்த அலெக்சாண்டர் அந்த கேரக்டர். தேங்க்யூ சார், பார்த்துக்கலாம் சார். இந்த படத்தோட கதாநாயகன் உன்னி முகுந்தன் இன்னைக்கு வர முடியல. இஸ் இன் ஷூட்டிங் வித் மம்முட்டி சார் இன் பாலக்காட். ஸோ இதில் செகண்ட் ரோல் பண்ணியிருக்கேன் மிஸ்டர் கார்த்திகேயன். அண்ட் ஆல் ஐ தேங்க் எவ்ரிபடி ஃபார் பீங் ஹியர் அண்ட் தேங்க்யூ. என்னுடைய இனிய வணக்கங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆன் பிஹாஃப் ஆஃப் தமிழ்நாடு பீப்புள், I am very much proud to invite the Lady Lion of India, Dr. Kiran Bedi. நாட்டில் குற்றத்தை ஒழிப்பதற்கு பாடுபட்டவர்கள், நாட்டிற்காக உழைத்தவர்களிடம் இசை வெளியீட்டு விழாவை நடத்துவது ஒரு மிகச் சிறப்பான விஷயம். தம்பி அவர்களை பற்றி நான் சொல்லணும்னாக்கா, அவர் தமிழ் திரையுலகத்திற்காக சென்னைக்கு வந்தாரோ இல்லையோ, நிச்சயமாக எனக்காக அவர் சென்னைக்கு வந்திருக்கிறார். அவருடைய திருப்பாச்சி படத்திலிருந்து எல்லா படத்துலையும் என்ன இருப்பேன், ஏதாவது ஒரு படம் மிஸ் ஆகிருக்கும், அதுவும் கூட என்னுடைய தப்பாக தான் இருக்கும், வேற எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டு இருந்திருப்பேன். அவர் கூட்டிருப்பார். அது மாதிரி ஃபோன் பண்ணார், அண்ணா இந்த திகார்னு ஒரு படம் ஒன்று பண்ணியிருக்கோண்ணே, படம் முடிஞ்சிடுச்சுன்னாரு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் வந்து நடிச்சிங்கன்னா அந்த படம் முழுமையாக முடிஞ்சிடும் அப்படின்னாரு. அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாதா ரோல் ஒன்று கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டு தாதாவாக தான் இருந்தான், அப்புறமா அவன் சோதாவாக போயிட்டான். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ரோல் ஒன்று கொடுத்துருக்கிறார். பார்த்திபன் சார் நடிச்சிருக்கிறாங்க, மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தில். இந்த படத்தில் எனக்கும் ஒரு வேடத்தை கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப, நான் தம்பி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அஜ்மல் சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக வேண்டும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கடைசியில் ஜிம்பாய் கேட்டகரியில் சேர்த்துட்டீங்களா? என்ன இன்னும் உடம்பு நிறுத்திடுறேன். எனிவேஸ், எல்லாருக்கும் வணக்கம். It's a wonderful pleasure to share this wonderful stage with Kiran Bedi மேடம் மற்றும் பாபு சிதம்பரம் ஐயா அவர்களோட. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆடியோ ரிலீஸ் இது. ஆக்சுவலாக எப்போவுமே நிறையா கிளாமர் ஃபன் ஃபீல்டான ஒரு நிறையா ஆக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸை வச்சு பண்ணிட்டு இருக்கிற ஆடியோ ரிலீஸ்க்கு மத்தியில் இப்போ இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த ஆடியோ ரிலீஸ் எங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு, எங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுறதுக்கு, எஸ்பெஷலாக நான் கிரண் பேடி மேடம்லாம் மீட் பண்ணோன்னா எப்படி என்னங்கிற ப்ரோட்டோகாலே தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட உட்காந்து பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. நான் பேசுறது கூட அவங்களுக்கு என்னன்னு தெரியல, ஐபேட் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த லெவலுக்கு இட்ஸ் அ ப்ளஷர். தேங்க்யூ சார். பேரரசு சார் பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நல்ல நண்பர். ரெண்டு படம் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட என்னோட கெரியரில் எனக்கு ஆக்சுவலாக ஒரு கமர்ஷியல் பிரேக் அப்படின்னு கொடுத்த ஒரு டைரக்டர்னா ஐ திங்க் அது பேரரசு சார் தான். அதுக்கு நான் என்றைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா நான் நல்ல படங்கள் பண்ணிட்டு இருந்தேன். என்டன் மகன், கூடலகன், ரொம்ப சட்டிலாக ஒரு கேரக்டராக, ஒரு எமோஷனல் ஆர்டிஸ்டாக இருந்த ஒரு எனக்கு ஒரு பாத் டீவியேஷன் கொடுத்தது அவர் தான். கமர்ஷியலாக ஒரு ஹீரோ, ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாற்றினதே அவர் தான்.
பேரரசு சார் தான். ஸோ கண்டிப்பாக ஒரு நியூ கமராக இருந்தாலும் சரி, ஒரு ரெனவுண்ட் ஹீரோவாக இருந்தாலும் அவருக்கு எல்லா கெரியரில் உள்ள எல்லா இதுலேயும் ஒர்க் பண்ணிட்டாரு. விஜய் சார்லேருந்து அஜித் சார், விஜயகாந்த் சார் எல்லாரும். ஸோ டெஃபினட்டாக இந்த படத்தில் வந்துட்டு ஐ திங்க் ஃபர்ஸ்ட் திங் எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது, ஒரு அந்த டைட்டில் மாற்றினதே ஒரு பெரிய சர்ப்ரைசிங் ஃபேக்டர். ஏன்னா வந்துட்டு பழனி, திருப்பாச்சி இப்படி ஊர் பேராக போயிட்டு இருந்து திடீர்னு திகார்னு மாற்றினது ஒரு பெரிய சர்ப்ரைசிங் ஃபேக்டர். கண்டிப்பாக எண்டு டைட்டிலில் போட்டிருப்பாரு, தொடரும்னு சொல்லி புழல்னு போடுவார் கண்டிப்பாக, அது மட்டும் தெரியும் எனக்கு. ஸோ ஐ கெஸ் ரொம்ப சந்தோஷம். இந்த ஆடியோ ரிலீஸ் வந்துட்டு ட்ரெய்லர்ஸ் வந்துட்டு வழக்கம் போல பேரரசு போனனால மைண்ட் செட் ஆகி தான் உட்காருவோம். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் போகிறதே தெரியாது. ஐ கெஸ் ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் மற்றும் படம். கண்டிப்பாக எனக்கு தெரியும் பேரரசு சாரை பற்றி, உங்களுக்கு எந்த இடத்துலையுமே போர் அடிக்காது. படம் ஸ்டார்ட் ஆனால் முடிவது மட்டும்தான் தெரியும். அந்த லெவலுக்கு பயங்கர ரேசியாக பேசியான ஒரு ஃபிலிமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அண்ட் பார்த்திபன் சார் அவரை பற்றியும் சொல்லி ஆகணும். ரீசெண்டாக வந்துட்டு வி காட் அசோசியேட்டட் அவரோட படத்தில் ரொம்ப இப்போ ரீசெண்டாக வந்து பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக போன கதை திரைக்கதை வசனம் இயக்கத்தில் நான் வந்துட்டு பண்ணியிருந்தேன், ஒரு சின்ன கெஸ்ட் ரோல் மாதிரி. ஸோ அவர் ஒன்று ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ரோல் சினிமாக்காக எல்லாருமே வந்துட்டு உள்ள வர்றது, சினிமாக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் அரவணைச்சிக்கிறது பார்க்கும்போது ரொம்ப இட்ஸ் ஹெல்தி ட்ரெண்ட், ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ஐ கெஸ் ரொம்ப சந்தோஷம் சார். ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாமே இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். பேரரசு பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், சிவாஜி சேர்த்து படம் பண்ணுறது பெரிய விஷயம். அப்படி பண்ணவர் ஒருத்தர் ராமண்ணா. அவர் ரஜினி கமலை வச்சு சேர்த்து படம் பண்ணுறது ஒரு டைரக்டர் எஸ்பி முத்துராமன், அப்புறம் எங்கள் டைரக்டர் ரவிக்குமார் சார். அது மாதிரி இப்போ இருக்கிறதுல ரெண்டு பெரிய ஆளுங்க அஜித், விஜய், தலை ரெண்டு பேர் வச்சு படம் பண்ண ஒரே டைரக்டர் தான். அதுலேயே அவர் வந்து ஒரு பெரிய டைரக்டர்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. இந்த படம் வெற்றியோட வாழ்த்துக்கிறேன். அது மட்டும் இல்லை, வரும்போது கேட்டாங்க எங்கே இருக்கிறேன்னு ஃபோனில் கேட்டாங்க. திகாரில் இருக்குன்னு பயந்துட்டாங்க. என்னாச்சு திகார்? அந்த மாதிரி திகார்னாலே ஒரு திகில் அடைஞ்ச ஒரு இடம். அதில் இவ்வளோ பேர், அது ஊர் இப்போ தான் சொல்கிறாங்க என்கிட்ட. நான் முதல்ல ஜெயிலில் நினச்சிட்டு இருந்தேன். அது ஒரு ஊர் இருக்கு, அதனால் அவர் அவருடைய ஃபார்முலாவை ஒரு மாற்றலை, எப்பவும் கரெக்டாக அந்த ஊர் பேர் தான் வச்சிருக்கிறாரு. அதை நமக்கெல்லாம் திகார்னா ஜெயில் தான் ஞாபகம், நம்ம நல்லது ஞாபகம் வராது. அதனால வேற ஒன்றும் இல்லை. அதனால பார்த்திபன் சார் ரொம்ப அற்புதமாக ஒரு கேரக்டர் பண்ணிக்கிறாரு. ஆக்ஷன் பிளாக். அப்புறம் சொன்னார் நைட்டு 2 மணிக்கு விட்டோட காலை 8 மணிக்கெலாம் வந்துடுவாருன்னு. எங்களெல்லாம் அப்படி கூப்பிட முடியாது. ஏன்னா 2 மணிக்கு முடிச்சோம்னா மறுநாள் எங்கள் மூஞ்சல் ஈன்னு ஆகிடும், இழிச்சு கேவலமாக இருப்போம். அவர் எப்பவுமே இளமே அழகாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறார். அவர் எப்போ வேணா வரலாம். அது மாதிரி எல்லா நடிகரும் வர முடியாது. ஏன்னா கண்ணெல்லாம் உள்ள போய் டொக்கு வந்துடும் இல்லையா, 8 மணிக்கு வந்தால். அப்போ மறுநாள் இப்படி வர்றது. அதனால தான் அவர் கரெக்டாக வர்றாரு. அதுக்கு அவருக்கு கடவுள் கொடுத்த இளமை ஒரு பெரிய கிஃப்ட்டு. அப்புறம் சிதம்பரம் சாருடைய பேரன் அவர் வந்திருக்கிறாரு. கப்பலுடைய தமிழுக்கு எனக்கு ஒரு ஞாபகம் ஒற்றுமை இருக்கிறது. எப்படின்னா பாரகனில் படம் ரிலீஸு. நான் சின்ன பையன், எங்கள் அண்ணன் கூப்பிட்டு போயிட்டான் வீட்டுக்கு தெரியாமல். கேட்டில் ஏறி நின்றுட்டுருக்கேன். கேட்டு திறந்தோன்னு ஓடுவாங்க டிக்கெட் வாங்குறதுக்கு. கேட்டு திறந்தோடனே எல்லாம் ஓடினாங்க, என் மேலே ஓடினாங்க எல்லாருமே. ஓடி ஓடி வயிற்றெல்லாம் மெரிச்சு ஜுரம் நான் வந்து பெரிய பிரச்சனையை எங்கள் அண்ணன் வீட்டு விட்டே ஓட்டான். அதனால் ஒரு 3 நாளுக்கு. அந்த மாதிரி இப்போ நாங்கள் ரசித்து பார்த்த கப்பலுடைய தமிழுடைய பேரனை பார்ப்பதற்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கிரண் அந்த அருமையான அந்த கிளிப்பிங்ஸ் போட்டோன்னு இன்னும் மனசில் ரொம்ப கண் கலங்கிச்சு. அற்புதமாக சிவாஜி சார் கொண்டு அதை நிறுத்தினோன்னே கிட்டத்தட்ட அப்படியே தான் இருக்கிறாரு சிவாஜி சார், அவங்க தாத்தாவும். அது ஒரு பெரியமான விஷயம். சந்திரசேகர் சார் வந்து கிரண் பேடி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. மேட் சார் 1 minute, ஐ எம் ஆல்சோ காமெடி ஆக்டர், டைரக்டர். ஐ ஸ்பெஷலி தேங்க்ஸ் ஃபார் யுவர் விசிட். நான் உங்களுக்கு சொல்லணும் இல்லை, கண்டுக்காக இருக்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ, நன்றி. வணக்கம். டாக்டர் கிரண்பேடி அவர்களுக்கும் மற்றும் சிதம்பரம் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். ஒரு அருமையான ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுக்கு எனக்கும் வாய்ப்படைச்சுக்கு ரொம்ப நன்றி. பேரரசு ஃபோன் பண்ணி சொன்னார், உங்கள் பேரை கேட்காமலே போட்டுருங்க, வந்துடுங்க அப்படின்னாரு. அந்தளவுக்கு அவருக்கு என் மேலே பிரியம், எனக்கு அவர் மேலே பிரியம். ஏன்னா அவருடைய படங்களில் நான் வந்து அடிக்கடி கேட்பேன், எப்போ வரீங்க இந்த படத்தில் நீங்கன்னு கேட்பேன். அவருடைய இன்ட்ரொடக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ கூட வந்தவொன்னே கேட்டேன், எப்படிங்க வரீங்க இந்த படத்தில் அப்படின்னு. ஏங்க பார்த்தி மசாலா இருக்கிற என்னைய வந்து கேட்டுட்டு இருக்கீங்கன்னாரு. இல்லைங்க, நீங்கள் இந்த கையெல்லாம் காமிப்பீங்க அப்படிலாம் சொன்னேன். இல்லை நான் அப்படியே ஒரு பாசிங்கில் தான் வரேன் அப்படின்னாரு. சாங்கில் போனார், பார்த்தேன். பார்த்திபன் சார் வந்து உண்மையிலே ஒரு கமர்ஷியலாக அவரை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. 2 தடவை ஒரு கதை சொல்ல போய் நான் வந்து அவரை ஒரு பேர் சொன்ன மாதிரி திருப்தி பண்ண முடியல. அவர் பயங்கரமாக கதை கேட்பார். அப்படியே அவுட்லைன் அப்படி இப்படி சொல்லிட்டுலாம் ஃபுல்லாக சொல்லும்பார். அப்புறம் 2 தடவை கதை சொல்ல முடிச்சுட்டு வேறு சில காரணங்களும் அவங்களால பண்ண முடியல.
ஆனால் நான் சொல்லிட்டே இருப்பேன், அவருக்குள்ள ஒரு ஆக்ஷன் ஹீரோ இருக்காரு, அவருக்குள்ள ஒரு ஆக்ஷன் ஹீரோ இருக்காரு அப்படின்னு நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க சொல்லிட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் நான் இவர்கிட்ட மட்டும் சொல்லலை, மற்ற எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். அவர்கிட்ட ஒரு ஆக்ஷன் ஹீரோ இருக்காருங்க, ஆனால் அவர் டைலாக் ஓரியன்டாகவே நக்கல் நையாண்டியாவே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பட் அவர்கிட்ட ஒரு ஆக்ஷன் இருக்குது அப்படின்னு இந்த படத்தில் பேரரசு அதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. சாரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த இறுக்கமாக நடந்து வரத ஷார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. குறிப்பாக சொல்ல போனால் இன்னைக்கு தமிழ் திரையுலகத்தை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு படம் எடுத்து அது ஆடியோ ஃபங்க்ஷனையும் கொண்டு வரலாம், பெரிய விஷயம். திரு அஜ்மல் அவர்களுக்கு எங்களது தமிழ் திரையுலகம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றபடி ஃபங்க்ஷனில் வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய பேரரசின் சார்பாக என்னுடைய நன்றிகள். இந்த படம் வெற்றி பெற வேண்டும். வணக்கம். இந்த இனி விழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கங்கள். மேடம், ரியலி we are proud of your boldness. We are thanks to your domestic services. I think you are a role model for all the girls in security services. Thank you. Thank you so much. அப்புறம் come to Tamil. நான் வந்து திகார் அப்படின்னாவே எல்லாருக்குமே ஒரு திகுன்னு இருக்கும். எப்பயுமே திகார் ஜெயிலில் போட்டாங்களா, அந்தமான் ஜெயிலுக்கு அப்புறம் நம்ம இந்தியாவில் பயமுறுத்துற ஜெயில் வந்து திகார் தான். திகார் ஜெயிலில் போட்டாங்க, திகுன்னு இருக்கும். அந்த பரபரப்பும் படபடப்பும் இந்த படம் பார்க்கும்போது கண்டிப்பா வரும்னு இந்த ட்ரெய்லரே சொல்லிருச்சு. பேரரசு சார் அவருடைய பழனி படத்தில் நான் நடிச்சிருக்கேன். அவர் சொன்னார் வந்து விருதுநகரை நினைச்சா காமராஜர் ஐயா தான் ஞாபகத்துக்கு வரும், ஈரோடு நினைச்சா தந்தை பெரியார் ஐயா தான் ஞாபகத்துக்கு வருவாங்க, பசுமூட நினைச்சா தேவர் ஐயா தான் ஞாபகத்துக்கு வருவாங்க அப்படின்னாங்க. ஆனா சிவகாசிய, திருப்பாச்சிய, திருவண்ணாமலைய, தர்மபுரிய இதெல்லாம் நினைச்சா பேரரசு சார் தான் எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வருவாங்க. அந்த அளவுக்கு அந்தந்த ஊருக்கு ஒரு வீரத்தின் பெருமையை சேர்த்தவர் பேரரசு சார். இந்த படத்துல கூட சொன்னாங்க, இந்த படத்துல தான் கொஞ்சம் மாறி இருக்காரு பரசா சொன்னாங்க. இல்ல அதுவும் ஒரு ஊர் பேர் தான் அப்படின்னு ரமேஷ் கண்ணா சார் உடைச்சிட்டாரு. திகாருங்கிறது ஜெயிலோட பேர் இல்ல, ஊரோட பேர் தான். சாரை பத்தி சொல்லணும்னா அவர் எங்களுடைய தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் இணை செயலாளர். எப்பயுமே ஒரு சாஃப்டா ஒரு மெல்லிய தன்மையோடய பேசுவார். என்ன இருக்கீங்களா, எதுவும் காலைல 8 மணிக்கு வரீங்க, இப்படிதான் பேசுவாரு. ஆனா அவருடைய பேச்சுக்கும் படத்துக்கும் சம்மதமே இருக்காது. அவர் அதிராம பேசுவார், படம் அதிரும். அதுதான் பேரரசு சார். அவர் நிறைய ஹிட் பார்த்திருக்காரு. அவர்கிட்ட பழகுனீங்கன்னா ரொம்ப எளிமையா இருக்கும். சில பேர்கிட்ட வாழ்க்கையை கத்துக்கலாம், இந்த மாதிரி மாறலாம் அப்படின்னு. சிலவங்க வந்து நேரில் பார்த்தீங்கன்னா சிரிப்பாங்க, பேசுவாங்க, அப்படி செய்யற இப்படி செய்யறம்பாங்க, அப்படியே பிகைண்ட் வேற மாதிரி பண்ணுவாங்க. நம்ம அந்த மாதிரி 2 முகங்கள் கொண்ட நிறைய மனிதர்கள் சினிமாவில் நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம். ஆனால் ஒரே முகம் கொண்ட ஒரு மனிதர் எனக்கு தெரிஞ்சு பேரரசு சார் மாதிரி இன்னும் சில பேர் இருக்காங்க. அதுல பேரரசு சார் ரொம்ப முக்கியமானவர். அவர் என்ன சொல்றாரோ அதை செய்வார். என்ன சார் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, இந்த படத்துல நீங்க இல்ல, தேங்க்யூ. இந்த படத்துல நீங்க இருக்கீங்க, சூப்பர். அந்த அளவுக்கு ரொம்ப தெளிவான ஒரு மனித நேயத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு ஆள். அப்புறம் சிதம்பரம் ஐயா வந்து எல்லாத்துக்குமே ஒரு கண்டிப்பா இவங்களை நீங்க ஃபாலோ பண்ணணும். என்னன்னா, இப்போதைய வாழ்கிற மனிதர்கள் தான் மட்டும் நல்லா இருந்தா போது, என்ன கொஞ்ச நாள் வாழ போற, அது வரைக்கும் என்ஜாய் பண்ணி லைஃப்ல இஷ்டத்துக்கு வாழ்ந்துட வேண்டியதானே அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்ல. நம் வாழ்க்கை, நாம் வாழ்கிற வாழ்க்கை முறைதான் நம்முடைய சந்ததியினை பாதிக்கும், இல்லாவிட்டால் புகழ் சேர்க்கும். அவர் சொன்னாரு, நான் வந்து சிதம்பரம் பிள்ளை ஐயாவுடைய மகனை போய் பார்க்க போனேன், அவருக்கு உடல்நிலை சரியில்லாதனால என்னுடைய பேரனும் அவருடைய வாரிசு தானே அப்படின்னாங்க. சிதம்பரம் பிள்ளை வஉசி அவர்கள் செய்த சேவை எத்தனை ஜெனரேஷன் கழிச்சு அவருக்கு வந்து ரீச் ஆயிருக்கு பாருங்க. நல்லவங்க. சோ நாம இருந்துட்டு நம்மளோட போக வாழ்க்கை நினைச்சிடாதீங்க. நமக்கு பின்னாடி வர ஒரு 500 ஜெனரேஷனுக்கு நம்ம நல்ல பேரை எடுத்து கொடுக்கணும். சோ நம்ம வாழ்கிற வாழ்க்கை, இப்பொழுது வாழ்கிற வாழ்க்கை பாவ புண்ணியம் இதெல்லாம் சார்ந்ததெல்லாம் விட்டுருங்க, நன்றாக வாழ வேண்டும். இந்த நல்ல வாழ்க்கை நம்மளுடைய சந்ததியினர் போய் சேர வேண்டும் அப்படின்னு எல்லாத்துக்கும் நான் கேட்டுக்கிறேன். அப்புறம் அஜ்மல் சார், நீங்கள் ப்ரொடியூஸ் செய்த ஃபிலிம் வள்ளியை ஹிட் ஆகி நீங்கள் தமிழுக்கு வந்து இன்னும் ஒரு 45 ஃபிலிம் கேட்டாம் பாருங்க. கேட்டோம். தேங்க்யூ ஸோ மச்.